தேவனுக்கு மகிமை. இந்த வாக்குத்தத்தம் தாவீதுக்கு சொல்லப்பட்டதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து நம்ம யோசிக்க வேண்டும். வேகமாய் நான் அதை அன்று ராத்திரியிலே சொன்னதன் வேகமாய் சொல்ல போகிறேன். ஒரு தடவை நம்முடைய மனதில் பதியட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேலே மூண்டது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இலக்கம் பார் என்று தாவீது ஏவப்பட்டான். ஜனங்களை தொகையிடுங்கள் அப்படி கட்டளையிட்டான். யோவாபை பார்த்து ஜனங்களை தொகையிடுங்கள் அப்படி சொன்னான். அப்பொழுது யோவாப் சொன்னான், இப்பொழுது இருக்கிறத பார்க்க 100 மடங்கு தேவன் நம்முடைய ஜனத்தை வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்று சொல்லி அங்கே யோவாப் சொல்லுகிறத பார்க்கிறோம். ராஜாவின் வார்த்தை பலத்தது இல்லை. அங்கே வாக்குவாதம் போல நடக்கிறது. அப்பொழுது ராஜாவோட வார்த்தை பலத்தது. யோவாபும் இராணுவ தலைவரும் வார்த்தைகள் செல்லாதபடிக்கு அங்கே ராஜாவுடைய வார்த்தை பலத்தது. இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதபடியினால் என்கிற வார்த்தையும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இதை நன்றாய் மனதில் கொண்டு கொஞ்ச நேரம் நாம் யோசிக்க போகிறோம். புது வருஷத்திலே நாம் இதை சொல்லத்தான் முடிந்தது, இதை தியானிக்க முடியவில்லை. இப்பொழுது நல்ல அருமையான நேரம். இந்த நேரத்தில் கொஞ்சம் மனதில் வைத்து நீங்கள் சிந்திக்க அன்பாக கேட்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்? யோவாப் அவன் போர்படை தளபதி. அவன் இது ஏன் இந்த காரியத்தை ராஜா விரும்புகிறார் என்று சொல்லுகிறார். அங்கே இராணுவ தலைவர்கள் எல்லாரும் இது வேண்டாம், ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பேச்சில் அவங்க எல்லாம் பேசுகிறத பார்க்கிலும் ராஜாவுடைய வார்த்தை அது பலத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய பார்வைக்கு ஆகாத காரியமாகவும் கண்டது என்று வசனம் நாளாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு இதை பார்க்கிற பொழுது ஒரு பெரிய விஷயமே இல்லை என்பது போல தான் தெரியும். இது ஒரு விதத்திலே பெருமை வரக்கூடாது அப்படி நாம் அதை சிந்திக்கலாம். இன்னொரு விதத்திலே அங்கே போர்படை அந்த இராணுவ வீரருடைய எண்ணிக்கை தான் முக்கியமாய் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. அப்படியானால் இவ்வளவு வெற்றி, தாவீதுடைய வெற்றி எல்லாவற்றுக்கும் காரணம் இதில் இருக்கிற போர் வீரர்கள் என்று தாவீதுவோ வேறு யாருமோ நினைக்கவே கூடாது. நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர், அவர் தான் யுத்தம் பண்ணினார். அதனால தான் ஒரு தடவை கூட தோல்வியே இல்லை தாவீதுக்கு. அந்த ராஜ்யத்திற்கு கர்த்தர் செய்கிறார். இதிலே நம்முடைய பங்கை நம்ம நிறைவேற்றுகிறோம் என்கிற அளவிலே தாவீது தாழ்மையாகத்தான் இருந்தார். அவர் உண்மை உள்ளவராகத்தான் இருந்தார். பாருங்கள், அந்த அவங்க எல்லாரும் ஒன்று போல அந்த இடத்துல யோசிக்கிறார்கள். நாம் இதை யோசித்து பார்க்கலாம், கொஞ்சம் யோசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே போர்படை தளபதி யோவாப் இது ஏன் ராஜா விரும்புகிறார்? அப்படியானால் இது தவறு என்பது உங்களுக்கு எனக்கும் தெரியல. ஆனால் அந்த போர்படை தளபதி யோவாப்புக்கு தெரியுது. அங்கே போர் வீரர்கள் சேனை தலைவர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியுது. ஆண்டவரும் சொல்கிறார், அவர் பார்வைக்கு இது ஆகாத காரியம். அப்படியானால் அந்த தேசத்துடைய மேன்மை என்ன? அந்த தேசத்துக்கு தாவீது ராஜாவாக இருந்தாலும், அங்கே வீரர்கள் திறமை உள்ளவர்களாக இருந்தாலும், அந்த தேசம் காப்பாற்றப்பட்டதும் நடத்தப்பட்டதும் உயர்த்தப்பட்டது, கிடைத்த வெற்றி மேன்மை 40 வருஷ காலங்கள் அமெரிக்கை, அது எல்லாவற்றுக்கும் ஒரே காரணம் அந்த தேசத்தை கர்த்தர் தான் நடத்தினார். நம்ம யோசித்து பார்க்கலாம். நீங்கள் உங்கள் மனசில் வச்சு யோசித்து பாருங்கள். உங்கள் குடும்பம் ஒரு வருஷம் முழுவதும் கடந்து வந்திருக்கிறது. வரும்போது அது நான் கஷ்டப்பட்டேன், நான் சம்பாதித்தேன், நான் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதமாக நடத்தினேன், என் மனைவி என் பிள்ளைங்க கண்கலங்காமல் நான் பாதுகாத்து கொண்டேன். அந்த சிந்தை நமக்குள்ளார வரவே கூடாது. உலகத்தாருக்கு வரலாம். உங்களுக்கு எனக்கும் நான் என் மனைவியை என்னை போல என் மனைவியை வருத்தப்படாமல் சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்கு வேறு யாராலையுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னால் அது உலகத்துக்கு பொருந்தும், உங்களுக்கு எனக்கும் பொருந்தாது. நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்ப்பதோ, நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைப்பது, எதிர்கால ஆசீர்வாதமாக இருக்கிறது, கிடைத்திருக்கிற எல்லா மேன்மை ஆசீர்வாதம், நமக்கு இருக்கிற படிப்பு பதவி பணம் எதுவாக இருந்தாலும்
இது என்னால் இது என்னால் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் தேவனுக்கு அது பார்வைக்கு அது ஆகாத காரியமாக இருக்கும். நீங்களும் நானும் நம்ம குடும்பத்தை நடத்துகிறோம். ஆண் மக்களாக இருக்கிற நாங்கள் குடும்பத்துக்கு தலைதான். ஆனால் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது குடும்ப தலைவரால் அல்ல, தலைவியினால் அல்ல, தாய் தகப்பனால் அல்ல, பிள்ளைகள் வேலை பார்க்கிற சம்பாதிக்கிற பிள்ளைகள்னால் அல்ல. இது கர்த்தருடைய குடும்பம். கர்த்தர் தான் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய சபை மக்களுக்கு இந்த வசனம் பொருந்தும். இந்த வசனம் பொருந்தும் எப்படி சொன்னால் அது யாருக்கு சொல்லப்பட்டது? அங்கே நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ, தேசத்தில் அவன் சம்பத்து பெருகிற்று, அவன் கைகளின் கிரியைகளை நீர் ஆசீர்வதித்தீர், அவன் விருதாவாக உம்மை சேவிக்கிறான் என்று சத்துரு பார்த்து சொன்னான். உங்களுக்கு எனக்கு இந்த வருஷத்தில் அப்படியே பொருந்த போகிறது. நம்ம குடும்பத்தை சுற்றில் ஆண்டவர் வேலி அடைக்க போகிறார். நீர் அவனையும் அவனை சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ, அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று, அவன் கரங்களின் கிரிகளை நீர் ஆசீர்வதித்தீர், அவன் விருதாவாகவா உம்மை சேவிக்கிறான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நமக்கு தெரியும். அந்த வார்த்தை நம்முடைய சபை விசுவாச மக்கள் குடும்பத்தில் நிறைவேறப்போகுது. ஆனால் ஒன்று செய்ய வேண்டும். நான் தான் என் குடும்பம் நடத்தினேன், என்னால் தான் ஆசீர்வாதம், என்னால் தான் சந்தோஷம், என்னால் தான் சமாதானம், என்னால் தான் இடம் வாங்கப்பட்டது, என்னால் தான் வீடு கட்டப்பட்டது, என்னால் தான் என்னோட பிள்ளைகள் படித்தார்கள், அவங்களுக்கு நல்ல திருமணம் செய்து வைத்தேன், அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். இது எல்லாம் என்னால் வந்தது என்கிற எண்ணம் வராது இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இதெல்லாம் நமக்கு கிடைத்தது நம்முடைய ஆண்டவராக தேவனாகிய கர்த்தர் தான் நமக்கு இந்த ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு இவைகளெல்லாம் தந்தது என்கிற சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நமக்கு அது தொடர்ந்து மென்மேலும் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு வசதியாக இருக்கும். தேவனுக்கே மகிமை. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் கொஞ்சம் அல்லேலூயா வேகமாக சொல்லலாமா? தேவனுக்கு மகிமை. கர்த்தர் நல்லவர். பாருங்கள், அவங்க பேசி தாவீது தவறு செய்கிறார். செய்யும்போது இது தப்பு அப்படின்னு அவனோடு கூட இருக்கிற கூட்டத்துக்கு தெரியுது. அதனால தான் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். நம்முடைய குடும்பத்தில் நம்ம தவறு செய்தால், நம்முடைய குடும்பத்தில் யார் தவறு செய்தாலும் அது தவறு என்பது நமக்கு புரிய வேண்டும், அது நமக்கு தெரிய வேண்டும். இது ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்பதை நாம் பேச வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக்கொண்டு விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. மற்றவங்களுக்கு சொல்ல இது தவறு, இது ஆண்டவருக்கு பிடிக்காது, இது வசனத்துக்கின்படி இது சரியில்லை, நாம் பேச வேண்டும். யோவாப் ராஜாவை எதிர்த்து பேசினான். அந்த போர்படை தலைவர்கள், இராணுவ தலைவர்கள் எதிர்த்து பேசினார்கள். இது தவறு. ஆனால் மேற்கொண்ட பொழுது விட்டு விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்கிற அறிவு நம்முடைய வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே இருக்கிற நமக்கு தெரியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்குற பிரதர் இந்த மிஷனரி மிஷன் சண்டே நோட்டீஸ் அடித்து கொடுத்தார். அவர் நான் எழுதி கொடுத்து அவசரமாக போயிட்டேன். அவர் எழுதும்போது இந்த வார்த்தையை நம்ம போடணுமா பாஸ்டர் அப்படின்னு கேட்டார். சொன்னபோது சரிங்க பிரதர் அதை விட்டுருங்கன்னு சொன்னேன். நான் எழுதியிருக்கேன், நான் ஜெபம் எழுதியிருக்கேன், சொல்கிறேன், நீங்கள் போடுங்க. ஒரு வரி ஒரு வார்த்தை எழுத்துக்கு அம்மா கூட மாற்றக்கூடாது, தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தாவீது மாதிரி நான் சொல்லலாம். அங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. நான் சொன்னேன் சரிங்க பிரதர் அதை எடுத்துருங்கன்னு. அவர் பல வருஷமாக நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறவர், ஆண்டவருடைய பிள்ளை. அப்படி இருக்கும்போது இது போடணுமா பாஸ்டர்? ஆமாம், நம்ம இது மாதிரி எப்பயும் எழுதுனதில்லை, போட்டதில்லை. ஆமாம்ல, ஓகே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அதை எடுத்துருங்கன்னு. ஆண்டவர் நல்லவர். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டு விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். ஆண்டவருக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு நமக்கு தெரியணும். இதை எழுதுவது நமக்கு நாகரிகமா, ஆண்டவர் பிள்ளைகளுக்கு இது சாட்சியா இந்த வரி என்பதை அப்படி ஒருத்தர் சொல்லும்போது அதை கேட்கிற இறுதியும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கணும். பெற்றோர்களாக இருக்கிறவங்க, அப்பாவாக இருந்தாலும் பிள்ளைங்க சொன்னால்
கேட்கணும். அது அது ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அதில் தான் நம்மளுக்கு மாற்றங்கள் வரணும். நீங்கள் இப்படி இருந்து பாருங்கள், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். மொத்தமாக இந்த சூழ்நிலையிலே நம்ம தியானிக்க வேண்டிய காரியம், நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, நம்முடைய சபையாக இருந்தாலும் சரி, நாம் செய்கிற ஊழியங்களாக இருந்தாலும் சரி, இது ஆண்டவருடைய சித்தமா சித்தம் இல்லையா? நாம் செய்கிற எந்த செயலும், நம்ம பேசுகிற எந்த பேச்சும், நாம் செய்கிற எந்த ஊழியமும், நம்முடைய குடும்பத்தில் வைக்கப்படுகிற எந்த ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் இது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதா, ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதா? அதில் கவனம் செலுத்தினால் பிரியமானவர்களே, ஆண்டவர் மென்மேலும் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனை குறித்து அறிகிற அறிவு, பைபிள் ஒரு வசனம் ஞாபகம் இருக்கிறதா? ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் அவர் அனுப்புறதாக இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன். அப்போ பரலோகம் போகணும்னா, நித்திய ஜீவனுக்குள்ளே போகணும்னாக்க நம்ம தேவன் யார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு யார், ஆவியானவர் நமக்குள்ளார இருக்கிறார், அவரை நான் செய்கிற காரியம் எந்த காரியம் அவரை துக்கப்படுத்துது, அதை மாத்திரம் கண்டுபிடிச்சு செயல்பட்டால் போதும். நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்க ஒருத்தராலும் முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை. இவன் தவறு செய்த பொழுது நடந்தது என்ன? ஜனங்களை அவன் பிடிவாதமாய் அவன் வார்த்தை பலத்தது. அப்பொழுது உடனே புறப்பட்டு போய் ஜனத்தொகை கணக்கிட போய்விட்டார்கள். ஜனங்களை எண்ணிட்டு 9 மாதம் 20 நாள் அவங்க தெரிந்து அலைந்து கவுண்ட் பண்ணி கொண்டு வந்து தாவீதுகிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த கவுண்டிங்கை பார்த்துட்டு அன்றைக்கு என்ன ஆயிடுச்சு, ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ தேவ சித்தம் இல்லாமல் தப்புன்ட்டனோ, எல்லாரும் சொன்னாங்க எண்ணியாச்சு, கவுண்டிங் வந்துருச்சு. அதை வாங்கி பார்த்த பொழுது பார்க்கும்போதே தாவீதுடைய இருதயம் அவனுக்குள்ளே வாதித்தது. பெரிய பாவம் செய்தேன்னு நினைக்க ஆரம்பித்தான். பெரிய பாவம் செய்தேன், உமது அடியாளின் அக்கிரமத்தை நீக்கிவிடும் அப்படின்னு உள்ளத்திலிருந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். புத்தியினமாய் செய்தேன் என்று சொல்லி அறிக்கையிட ஆரம்பித்தான். நாளாகமத்தில் வெகு புத்தியினமாய் செய்தேன் என்கிற வார்த்தை நாளாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தமில்லாத காரியத்தை செய்கிற பொழுது நமக்கு ஒரு லீடிங் இருக்காது, ஆவியானுடைய நடத்துதல் இருக்காது. ஆவியானவர் நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய நடத்துதல் இல்லாத பட்சத்தில் நமக்கு ஒரு பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டது போல ஒரு வறட்சியான மனநிலைமை சூழ்நிலை நம்முடைய காரியத்திலே காணப்படும், இருதயத்திலே காணப்படும். அப்பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் தான் போக வேண்டும். ஆண்டவர் தான் அதை சரி பண்ண முடியும். அவன் இருதயம் அவனை வாதித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே 11ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது, தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரன் காத் அவனிடத்தில் வருகிறான். அந்த ஞான திருஷ்டிக்காரனாகி ஒருத்தனை கூடவே வச்சிருந்திருக்கிறான். நம்மோடு கூட இருக்கிறவங்க ஆவிக்குரியவங்களாக இருக்கிறது நல்லது. ஒரு தெளிந்த புத்தி இருக்கிறவங்க நம்மளோட இருக்கிறது நல்லது. ஜெபிக்கிறவங்க நம்மளுக்கு நண்பர்களாக இருக்கிறது நல்லது. நம்மளை எத்தனை பேர் அப்படி செய்கிறோம்? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்படி இருக்கிறாங்க யோசித்து பார்க்கலாம். நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க, ஸ்கூலுக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார், உங்களுடைய நண்பர்கள் யார்? தாவீது பாருங்க, அவன் தனக்காக ஒரு ஞான திருஷ்டிக்காரனை கூடவே கூட்டு போகிறான். போர்படை தளபதி யோவாப் இருக்கிறான், இராணுவ தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், லட்சங்கள் அவங்களுக்கு இருக்கிறாங்க. ஆனால் அவன் கூட ஒரு ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறான், ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அவன் பேர் காத் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், அவனை கூட இருக்கிறான். இவன் அந்த வார்த்தை முக்கியம். எப்படி போடப்பட்டிருக்கிறது? அவன் தாவீது காலமே எழுந்திருந்த போது, 11ஆவது வசனத்தை, தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரன் அவனிடத்தில் வந்தான் என்று பார்க்கிறோம். அவன் வந்து தான் சொல்கிறான், கர்த்தர் உனக்கு என்ன சொல்லுகிறார்? நான் அவனுக்கு தண்டனை கொடுக்க போகிறார், அதை சொல்ல போகிறார். உனக்கு தண்டனை வருது என்பதை ஞான திருஷ்டிக்காரன் கொண்டு வந்து சொல்லுகிறான். அவனையே ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நீ போய் சொல்லு தாவீது இடத்துல, 3 தண்டனை எது வேணும் ஒன்று எடுத்துக்க சொல்லு என்று சொல்லி அந்த அதிகாலமே அந்த காத் அங்கே ஞான திருஷ்டிக்காரன் அங்கே தாவீது வீட்டுக்கு வருகிறான். அப்படியானா நான் நினைக்கிறேன், இந்த முன்னாடியே சொல்லப்பட்டிருக்க இந்த வசனம்
அவன் இருதயம் வாதித்ததாக இருக்கட்டும், பாவம் செய்தேன், அக்கிரமம் பண்ணினேன், புத்தியனமா செய்தேன், இதெல்லாம் எப்படி ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. விடிய விடிய இரவெல்லாம் தாவீதினுடைய இருதயம் வாதிக்கப்பட்டு கொண்டிருந்திருக்கிறது. ஆண்டு பிள்ளைகளுக்கும் உலகத்தானுக்கு அதான் வித்தியாசம். உலகத்து ஆட்களுக்கு மனசாட்சி இருக்காது. அவன் பாவம் செய்ய செய்ய அது என்ன ஆயிருன்னா மனசாட்சி மழுங்கி போயிடும். ஆவியானவர் உணர்த்துவார். ஆரம்பத்தில் மறுபடி தப்பு பண்ணும்போது அது பெரிய தப்பாகவே இருக்காது, அது தப்பு இல்லைங்கிற மாதிரி ஆயிரும், அது மழுங்கி விடும். ஆவியானவர் துக்கப்பட்டு உள்ளார உட்கார்ந்துக்கிடுவார், ஆவியானவர் உணர்த்த மாட்டார். ஆனால் இந்த மனுஷன் இருதயம் வாதித்த பொழுது அவன் காலையில் தான் திருஷ்டிக்காரன் வர்றான், ஆனால் ராத்திரியெல்லாம் அவனுடைய இருதயம் வாதித்து கொண்டு இருந்தது. வெடியும் போது கரெக்டாக கர்த்தரும் அவன் இருதயம் வாதிக்கப்படுறத அவன் இப்படிலாம் சொல்லும்போது அவனை ஆண்டவர் மன்னிக்காமல் இருப்பாரா? பாருங்களேன், அவன் இருதயம் வாதித்தது. நான் பெரிய பாவம் செய்தேன், அக்கிரமத்தை என்னை விட்டு அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், புத்தியனமாக செய்தேன், வெகு புத்தியனமாக செய்தேன் என்று ராத்திரியெல்லாம் தாவீது ஆண்டவர் சமூகத்தில் இருப்பானால் விடியட்டும் அப்படின்னு தாவீது காத்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. பிரியமானவர்களே, விடியட்டும்னு தாவீது காத்து கொண்டிருக்க வேண்டியதாக இல்லை. தேவன் காத்து கொண்டிருப்பார். அந்த கால நேரத்திலே தீர்க்கதரிசியை ராஜா வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். பார்க்கலாம், 70,000 பேர் செத்து போனாங்க. 3 தண்டனை. எதை எடுத்துக்கொள்ளுகிறாய்? அதிலேயும் அவன் ஆவிக்குரியவனாக நடந்து கொண்டதை வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். இன்னும் பிரியமானவர்களே, அங்கே அந்த வசனம் சொல்லுகிற பொழுது 7,000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கிறது. அந்த 7 வருஷம்னு போடப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தா நாளாகமத்தில் பார்க்கும்போது 3 வருஷம்னு மாறிடுச்சு. 3 வருஷம்னு மாறிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எப்படி மாறும்? ராஜாக்கள் புத்தகத்தில் 7 வருஷம் அப்படின்னு வரும். ஆனால் அங்கே வரும்போது எப்படி 3 வருஷமாக மாறும்? பிரியமானவர்களே, இந்த அழுகையை பார்த்து ஆண்டவர் மாற்றிட்டார். இப்படி அழுதா கர்த்தர் கேளாது இருப்பாரோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது உங்களுக்கு எனக்கும் பாடமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டப்படுகிறோம், எவ்வளவு ஜெபத்துக்கு பதிலே வர மாட்டேங்குது. சிலருக்கு ஜெபித்து பதில் வரலையே, எந்த இடத்துல தவறினேன்? ஏன் தாவீது போல உங்களுடைய இருதயம் இருக்கக்கூடாது? யோசித்து பாருங்கள். தாவீது இருதயம் போல ஏன் நம்முடைய இருதயம் இல்லை? நம்முடைய பிழைகளை நாம் ஏன் உணரவில்லை? வசனத்தில் சொல்லுகிறது போல தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அப்படிதான் கேள்விதான் கேட்குது வேதம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இவன் உணர்ந்தான். பிரியமானவர்களே, 3 தண்டில் 1 தண்டில் 7 வருஷம்னு போட்டிருக்கு. ராஜாக்கள்ல நாளாகமத்தில் 3 வருஷம்னு மாறிடுச்சு. 3 நாள் கொள்ளை நோய் வரும். 70,000 பேர் செத்து போனாங்க. இன்னும் கூட செத்திருப்பாங்க. நடந்தது என்ன தெரியுமா? அவன் எருசலேமை அந்த சங்கரிக்கிற தூதன் கரத்தை நீட்டின பொழுது தாவீதுடைய அந்த இருதயம் வாதித்ததை கர்த்தர் நினைவு கூர்ந்து அங்கே போதும் உன் கையை நிறுத்து என்று சொன்ன பொழுது 3 நாள் அந்த கொள்ளை நோய் அல்ல, அது 2 நாள் முடிஞ்சு 3ஆவது நாள் முடிவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் நிறுத்தினபடினாலே 70,000 பேர் தான் செத்து போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய என்னுடைய தண்டனையை மாற்றுவதற்கு, குறைப்பதற்கு ஆண்டவருக்கு வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு. அவர் சொன்னால் மாறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு காரியம் நல்லா தெரியும். உங்களுக்கு ஒரு மனுஷனுக்கு தெரியுமா? அவங்க யார்? நான் இதெல்லாம் எடுக்க நேரம் இல்லை. ஆகாப் என்கிற மனிதன் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நல்லா தெரியும், அப்படி தானே? அந்த மனிதன் ஏசபேலுடைய புருஷன். ஏசபேல் செய்த கொடூரமான காரியம்லாம் நமக்கு தெரியும். அவன் எவ்வளவு ஒரு கெட்ட மனுஷியாக இருந்தால், அவனுடைய மனைவி சொல்படியெல்லாம் கேட்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய இந்த ஆகாப் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அநேக விக்கிரக ஆராதனைக்குள்ளே கொண்டு போனான். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காலங்கள் இருந்தது இல்லை. அப்படிப்பட்ட ஆகாப் ராஜா அவனுக்கு தண்டனை வருகிறது, அவனுக்கு தண்டனை ஆண்டவர் கொடுக்க போகிறார் என்கிற அந்த செய்தி ஆகாப்புடைய காதுக்கு கேட்ட பொழுது அவன் என்ன செய்தான்? தாழ்மையாய் நடந்து கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தண்டனை வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே தாழ்மையாய் நடந்து கொண்டான்.
ஆகாப் எனக்கு அவனை தாழ்த்தினதை கர்த்தர் பார்த்தார். பார்த்து என்ன சொன்னார், நீங்கள் பார்க்கணும்னாக்க 1 ராஜாக்கள் 21:27 இருக்கிறது. ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எலியாட்ட சொல்கிறாரு. நம்ம ஆண்டவர் இருதயம் எப்படிப்பட்டது பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போல ஏசபேல் போல ரொம்ப தீமையாக விக்கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க, ரொம்ப விக்கிரக அரசு யாருமே இல்லை இஸ்ரவேல் ராஜாக்கள். அவங்க தான் ரொம்ப மோசமானவங்க. இவனும் மனைவி பேச்சை கேட்டு அப்படியே நடந்துட்டான். தண்டனை வருதுன்னு சொன்னோடனே அவன் ரெட்டு உடுத்தி கொண்டான். ரெட்டு உடுத்தனா சாம்பல் உட்காந்து படுத்து கிடக்கிறான். அவன் எந்திரிக்க மாட்டேன்றான். இல்லை, நான் பண்ணேன், தப்பு பண்ணதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் என்று என்னெல்லாம் சொல்லி அழுதான்னு இங்கே எழுதப்படலை. ஆனால் ரெட்டு உடுத்தினான். அவன் சாம்பலில் உட்காந்துட்டான். உட்காந்துட்டு தாழ்த்தினான். அப்போ உடனே ஆண்டவர் மனசு மாறிட்டாரு. மனசு மாறிட்டு எலியாவை பார்த்து, எலியாவுக்கு கோபம் வரும், ஆண்டவர் மேலேயே கோபம் வரும். அவனுக்கு ஆண்டவர் மேலேயே கோபம் வரும். இவனுக்கா இறங்குறீங்கன்னு கேட்பாரு. எலியா கேட்கக்கூடிய அளவிற்கு எலியாவுக்கு இந்த ஆண்டவர் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு யோனா மாதிரி கோபம் வரும் எலியாவுக்கு. ஆனால் பிரியமானவர்களே, எலியா கவனிக்கிற எலியாவுக்கு புரியணுங்கிறதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்டாயான்னு கேட்டார். கேட்டது தன்னை தாழ்த்துகிறபடினால் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன், அந்த பொல்லாப்பை அவன் மேலே வரப்பண்ணுவேன், இவனை விட்டு இவன் நல்லா இருந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டார் ஆண்டவர். எனக்கு பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் வருஷம் ஆரம்பிக்க போது எந்த இடத்துல தப்பு பண்ணோம், கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்குறோமா, எந்த இடத்துல தவறினோம், எந்த இடத்துல தப்பு பண்ணினோம் யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும், ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும். அந்த ஒரு பாடல் கதறி அழுது அப்படி ஒரு பாடல் வரும். அது என்னன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. இயேசு பாதம் எனக்கு போதும் எந்த நாளுமான, பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி கதறி அழுதிடுவேன், நான் கதறி அழுதிடுவேன். நம்ம ஆண்டவர் நல்லவர் பிரியமானவர்களே. நம்ம ஆண்டவரை விடாதீங்க, நம்மளை ஆண்டவர் விடாதீங்க. முடியாத ஆண்டவரை நான் ஆசீர்வதிக்க தான் வேணும். என் பிள்ளைகளை நான் உணருவேன், நான் அறிக்கையிடுவேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்று கூட கிடையாது. இந்த மனுஷன் நம்ம தாழ்த்தினோம்னாக்க, தாவீது தாழ்த்தினாக்க, நான் மறுபடியும் அதை நினைப்பு போட்டுக்கிறேன். ஆவியானவர் தான் எனக்கு இப்படி சொல்கிறாரு. தாவீது ராத்திரியெல்லாம் அப்படி இருதயம் வாதிக்கிறது, விடியும் வரையிலையும் விடியட்டும் நான் என்ன செய்யட்டும்னு தாவீது நினச்சிருக்கிறாரு. அவர் தீர்க்கதரிசி தான், ஞான திருஷ்டிக்காரன் தான். இவன் தாவீதுகிட்ட போகணுன்னு அவனுக்கு விருப்பம் கூட இருந்திருக்காது. ஆனால் ஆண்டவருக்கு எப்போ விடியட்டும், என் பிள்ளை தன்னை தாழ்த்துறான். என் பிள்ளை தன்னை தாழ்த்துறான். ராத்திரியெல்லாம் அவன் இருதயம் அவளை வாதிக்குது. புத்தீனமாக செஞ்சேன்னு சொல்கிறான். எப்போ விடியும்? தாவீதை தானியேலை சிங்கக்கபிக்குள்ளே போட்டாங்க. எப்போ விடியும்னு ராஜா காத்துட்டு இருக்கான். பாருங்க, தானியேலே, நீ இடடாமல் ஆராதிக்கிற கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரா அப்படி சொல்லி போய் காலங்காத்தால போய் சத்தம் போட்டான். அதுக்கு தானியேல், ஆண்டவரே, நான் ராஜாவுக்கு முன்பாக நீதி கேடு செய்ததில்லை, நான் உமக்கு முன்பாக உத்தமமாக இருந்தேன், தேவன் என்னை தப்புவித்தார். அப்படி சிங்க கபிக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வந்தது. ஆண்டவர் தானியேலுக்கு செய்தது உங்களுக்கு எனக்கும் இந்த வருஷத்தில் செய்ய மாட்டார். இந்த வருஷத்தில் எத்தனை பெரிய சிங்க கெபியாக இருக்கட்டும், எவ்வளவு எதிர்ப்புகளாக இருக்கட்டும், கர்த்தர் எவ்வளோ பெரிய கொள்ளை நோயாக இருக்கட்டும்,
கர்த்தர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். எப்போ விடியும் ஆண்டவர் தான் காத்துக்கிட்டே இருக்கிறார். விடிஞ்சவுடன் அங்கே காத்து தீர்க்கதரிசி ராஜா வீட்டு வாசலுக்கு வந்துட்டான். உனக்கு 3 தண்டனை, இந்த தண்டனையோடு உன்னை காப்பாற்றிக்கிறேன், மட்டாதான் தண்டிக்கிறேன், நீ செஞ்ச அளவுக்கு அல்ல என்று சொல்லிதான் அங்கே தண்டனை கடந்து வருகிறத பார்க்கிறோம். உங்களுக்கு இன்னொரு காரியம் கூட தெரியும் பிரியமானவர்களே, எசேக்கியா ராஜா உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆமாம் தானே, எசேக்கியா ராஜா நல்லா தெரியும். அப்போ அவன் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து ஏசாயா போனார். அவன் வீட்டில் போய் ராஜாட்ட சொன்னார், நீ சரியில்லை, நீ விக்கிரக ஆராதனை பண்ணுற, நீ பண்ணுற காரியங்கள் ஒன்றும் சரி கிடையாது, நீ சரியாக இருக்கிற உன் தேசம் சரியில்லை, அதனால் நீ என்ன பண்ணு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த முற்றத்துக்கு தான் போனான். அரண்மனை விட்டு வெளியில் கூட போய் சேரல, முற்றத்துக்கு தான் போனான். இந்த மனுஷன் எசேக்கியா சுவர்புறமாக திரும்பி அவன் அழுகிறான். அழுத பொழுது, மன கசந்து அழுத பொழுது, நான் உத்தமமாக உங்களுக்கு நடந்தேன் ஆண்டவரே, நான் தப்பு பண்ணல ஆண்டவரே அப்படி சொல்லி அவன் அழுத போது அந்த ஏசாய் 38 அந்த 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களுடைய 15 வருஷம் கூட்டுவேன் அப்படின்னு சொன்னார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் நானும் மரிக்கிறது ஆண்டவருக்கு லாபமே இல்லை. பாருங்கள், ஆண்டவரோடு நம்ம ஒப்புரவாயிரணும், நெருங்கி பழகணும். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை அருமையாக கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. வாக்குத்தத்தத்தை மனசில் வச்சு தியானம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ளணும், ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கணும். ஆண்டவருக்கு நமக்கு இடையில கேப் இருக்கவே கூடாது, இடைவெளி இருக்கவே கூடாது. நம்முடைய பாவம் நமக்கு தேவனுக்கு இடையில பிரிவினை உண்டாகும். நம்முடைய அக்கிரமம் அவர் முகத்தை நம்ம பார்க்கக்கூடாதபடிக்கு அவர் முகத்தை நமக்கு மறைக்குது. அப்படியானால் எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டு நாம மகிமைப்பட உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருக்கு நமக்கு இடைவெளி இருக்கவே கூடாது. அதுதான் வாக்குத்தத்தம். அது ஆண்டவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த மனுஷன், நான் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடைய 15 வருஷத்தை கூட்டுவேன் அப்படி ஆண்டவர் சொன்னார். நீங்களும் நானும் உயிரோடு இருப்போம். நம்முடைய அநேகர் முடிவு கட்டுகிற நிலைமைக்கு வந்திருக்கலாம். நம்ம பங்கு என்னன்னாக்க, ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உத்தமமாக நடந்தேன், உண்மையாக நடந்தேன், என்னால் இயன்ற மட்டும் நடந்தேன், ஆனாலும் எனக்கு அறியாமல் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குறைகள் அந்த இடத்தெல்லாம் விட்டு கொடுக்குறேன், நான் அழுகிறேன், கண்ணீர் விடுறேன் என்று சொல்லி, என் நாட்களை முடிக்க போகிறீங்களா, நான் முடிந்து விட போகிறேனா என்று சொல்லுகிற பொழுது, இல்லை, நம்ம விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோட 15 வருஷத்தை கூட்டுவேன். நம்ம எல்லாருக்கும், நம்முடைய சபையில் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் 15 வருஷத்தை கூட்டி தர்றார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை. இந்த காரியங்கள் இப்படியாய் தன்னை தாழ்த்தின பிற்பாடுதான் அங்கே தண்டனை வந்தது. தண்டனை நிறைவேறுகிறதை அங்கே தாவீது பார்த்துக்கொள்ள தாழ்த்துகிற பொழுது அவன் தாழ்த்தின விதம் ரொம்ப அற்புதமானது. அவன் எப்படி அவன் தாழ்த்துகிறான். அந்த தண்டனை வந்த பொழுது அவன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், அங்கே மக்கள் கொத்தாக செத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான், விண்ணப்பம் பண்ணுறான். அவனோட ஒரு கூட்டம் எப்பயுமே இருப்பாங்க, கர்த்தர் நல்ல பேர். அவன் ஜெபம் பண்ணுறான். எப்படி ஜெபம் பண்ணுறான்? ஆண்டவரே, நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள் என்ன பண்ணினது? இந்த ஆடுகள் செத்து ஜனங்கள் மடிகிறார்களே, 70,000 பேர் மடிந்து கொண்டிருக்கிறார்களே. நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள் என்ன பண்ணினது என்று சொல்லி அவன் கேட்குறான். கேட்டுட்டு, ஆண்டவரே, உம்முடைய கை, இந்த சங்காரம் பண்ணுகிறான் உம்முடைய தூதன், சங்கார தூதன், அவனுடைய கை, கர்த்தருடைய கை என் மேலே இருக்கட்டும், என் தகப்பன் குடும்பத்து மேலே இருக்கட்டும் என்று சொல்லுகிற அந்த விண்ணப்பம் இன்றைக்கு புதிய ஏற்பாடு நாட்களில் வாய்ப்பே இல்லை. எந்த பாஸ்டராவது சபை ஜனங்க கஷ்டப்படுறாங்கன்னா, ஆண்டவரே அந்த பாவத்தை என் தலையில் போடுங்க, என் குடும்பத்து மேலே போடு சொல்லுவாங்களா? வாய்ப்பில்லை. பிரியமானவர்களே, அந்த அளவுக்கு பிராடு மைண்ட் இல்லை, சுயநலம் மிகுந்த உலகமாக போய்விட்டது. இதை மனசில் வச்சு சிந்திச்சு ஊழியர் செய்கிற நாங்கள்
குடும்பத்தை நடத்துகிற குடும்ப தலைவர்கள் இந்த சிந்தையோடு இருக்க ஆவியானவர் உதவி செய்வார். தாவீது இருதயம் நம்முடைய இருதயமாக மாறட்டும். தாவீது இருதயம் நம்முடைய இருதயமாக மாறட்டும். குடும்பத்தில் தவறு வந்தால், பாவம் வந்தால், குற்றம் வந்தால், பிள்ளைங்க வாழ்க்கையிலே வந்தால் அந்த பாவத்தை தன் தலையிலே போட்டுக்கொள்ளுகிற தகப்பன்மார்கள் இன்றைக்கு வேண்டும். தன் தலையிலே போட்டுக்கொள்ளுகிற தாய்மார்கள் நமக்கு வேண்டும். சபையில் ஊழியம் செய்கிறோம், நம்ம ஒரு இடத்துல போய் ஊழியம் செய்கிறோம். ஊழியம் செய்யும்போது அந்த இடத்து ஜனங்களுக்கு நம்ம போதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஜனங்கள் பாதிக்கப்படுகிற பொழுது, ஆண்டவரே நான் இவங்களுக்கு உபதேசம் பண்ணேன், இவங்களுக்கு நான் நடத்தினேன், இவங்களை சபைக்குள் நடத்தினேன், ஞானஸ்தானத்தில் நடத்தினேன், இவங்க கஷ்டப்படுறாங்க, இவங்க கஷ்டப்படக்கூடாது, இவங்க நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். இன்றைக்கு வியாதியில் கஷ்டப்படுறாங்க, முக்கியமாக கடனில் கஷ்டப்படுறாங்க, கடனில் நிந்தை அவமானத்தில் இருக்காங்க, இவங்க கஷ்டப்படக்கூடாது. ஆண்டவரே இந்த தண்டனை இவங்க மேலே வரக்கூடாது, என் மேலே வரட்டும், நான் கஷ்டப்படட்டும் என்று சொல்லுகிற இருதயத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நீங்களும் நானும் புறப்பட்டு போக ஆவியானவர் புது வருஷத்திலே நமக்கு உதவி செய்வாராக. அப்படியாய் அவன் தன்னை தாழ்த்தின பொழுது ஆண்டவர் அப்பொழுதுதான் உடனே அந்த தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லிக் கொடுக்கிறார். நீ போ, அங்கே அர்ப்பணாவுடைய களம் இருக்கிறது, அதில் போய் ஒரு பழி செலுத்து என்று சொல்லப்பட்டதாக வாசிக்கிறோம். அர்ப்பணா அங்கே ராஜா உடனே சொன்னவுடன் புறப்பட்டுட்டார். அவனோட கூட இருக்கிற எல்லாரும் புறப்பட்டு போகிறாங்க. அந்த அர்ப்பணா அவனுடைய களத்தை நோக்கி போகிறாங்க. அங்கே களத்தில் இருக்கிறதான அர்ப்பணா அவனுடைய ஆட்கள் எல்லாம் எதிர்கொண்டு, ஐயோ ராஜா நம்மளை தேடி வர்றாரே என்று சொல்லி பயபக்தியோடு எதிர்கொண்டு ஓடுகிறார்கள். அப்படி ஓடுகிற பொழுது பிரியமானவர்களே, வந்த பொழுது அவங்கள பார்த்து அர்ப்பணா, என்ன ராஜா வந்த காரியம் என்ன அப்படி கேட்டதற்கு அதற்கு அங்கே தாவீது சொல்லுகிறான், தேவனாகிய கர்த்தருக்கு பழி செலுத்த, பலிபீடம் கட்டி பழி செலுத்த உம்முடைய களத்தை கொள்ள வந்தேன். தாராளமாக வச்சுக்கோங்க என்று சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து எல்லாம் முடிக்கிறார். வச்சுக்கோங்க, இதோ காளைகள் இருக்கிறது பழி செலுத்துறதுக்கு, மாட்டு கழுத்தில் போடுறதான நுகம் இருக்கு பாருங்க, அதை விறகா பயன்படுத்திக்கங்க. எவ்வளவு தாராளமாய் அந்த அர்ப்பணா அங்கே அவன் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த வேத பகுதியை கூட நம்ம திறந்து வச்சுக்கொள்ளலாமா? எல்லாரும் திருப்புங்கள் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அல்லேலூயா. தேவ நேரம் ஆயிடுச்சு, நான் முடிக்கணும். ஆண்டவருக்கு மகிமை. 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரத்திலே சோத்திரம் நம்ம பார்க்கிற பொழுது அங்கே எப்படி போடப்பட்டிருக்கிறது? தேவனுக்கு மகிமை. 2 சாமுவேல் அல்லேலூயா 24ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், பார்க்கலாம். அவனை எதிர்கொண்டு அங்கே வருகிறான். அர்ப்பணா ஏறிட்டு பார்த்து ராஜாவை எதிர்கொண்டு வருகிறான். வந்தபோதே அங்கே அர்ப்பணா ராஜ யோக்கியமாக இப்படிலாம் போடப்பட்டு, ராஜானாக்கு அவர் எது கேட்டாலும் கொடுத்துடணும், மாற்றவே முடியாது. உடனே கொடுத்துட்டான். அவன் எப்படிப்பட்ட மனுஷன் என்று வாசிக்கிற பொழுது அவன் எபூசியன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபூசியன், இவன் இஸ்ரவேலன் அல்ல, எபூசியன். ஆனால் கனம் பெற்ற மனிதன், ஒரு பெரிய பணக்காரன். அதனால தான் அந்த களம் அவனிடத்தில் இருந்தது. அந்த விசேஷமானவன் அப்படிலாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அவனை இஸ்ரவேலன் அல்ல, ஆனால் அவன் எபூசியன். எபூசு என்பது தான் பெரியமானவர்களே, எபூஸ் என்பது தான் எருசலேம் ஆரம்பத்தில் எபூசு. அந்த எபூஸை தாவீது அவன் யுத்தம் பண்ணி பிடிச்சான். அது சியோன் கோட்டை, அதுதான் தாவீதின் நகரம். அப்படி தான் எருசலேம் உண்டானது, அது நமக்கு தெரியும். அதை மனதில் வைத்துக்கொள்ளலாம். அந்த எபூஸில் ஆட்களை இவர் என்ன பண்ணிட்டாரு, யோசுவா பங்கிட்டு கொடுத்தப்போ எபூசியரை துரத்தி விடலை, சோம்பேறியாக இருந்துட்டாங்க, துரத்தி விடலை. அந்த எபூசியர் இந்நாள் வரைக்கும் எருசலேமில் குடியிருக்கிறாங்க. அதில் ஒருவன் தான் இந்த அர்ப்பணா. ஆனால் அவனுக்கு எல்லாம் தெரியும். தாவீது யார், எப்படிப்பட்ட வெற்றி பெற்றார், கர்த்தர் எப்படி நடத்தினார், எல்லாம் தெரியும். எல்லாம் அர்ப்பணாவுக்கு தெரியும். இப்போ சமீபத்தில் நடந்தது என்ன, பெரிய அவர் இப்படி கவுண்ட் பண்ணினார், அதனால ஆண்டவர் தண்டிக்கிறார், எல்லாமே தெரிந்த ஒரு மனிதன். அவன் ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவனுக்கு அங்கே இருக்கிறவர்களும் ஆண்டவரை சேவித்தார்கள். அதனால தான் சாலமோன் சொல்லும்போது, அந்த தேவாலயம் கட்டி முடித்த பிற்பாடு புறஜாதிகளில் ஒருவன் இந்த இடத்துல உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாலும் அவன் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு. அதனால தான் சாலமோன் சொல்லுகிறார். இந்த மனிதன் ஒரு
ஒரு நல்ல கனம் பெற்ற மனிதன். இந்த மனிதன் தாவீதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்துட்டாரு. கொடுத்தனவே சொல்கிறான், நான் உம்மிடத்தில் என்ன செய்ய முடியாது, அதை இலவசமாக வாங்க முடியாது. ஏன்னா கர்த்தருக்கு நான் பலிபீடம் கட்ட போகிறேன், அதுக்கான கிரயத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். இலவசமாக வாங்கி பலி செலுத்தக்கூடாது அப்படி சொன்ன பொழுது இது ஒரு பெரிய காரியம் அல்லவே ராஜாவுக்கு நான் கொடுப்பது என்று அவன் சொல்லுகிறான். உடனே அதுக்கான கிரயத்தை கொடுத்து அவன் என்ன செய்கிறான், அந்த இடத்தை கொண்டு அந்த இடத்துல அவன் பலி செலுத்த ஆரம்பிக்கிறான். இந்த வார்த்தையை அவன் அந்த கிரயத்தை கொடுத்து முடிச்சு விட்டு அந்த இடத்தை வாங்கி அவன் பலி செலுத்துவதற்கு அதை ஆக்கிரமித்த பொழுது அப்போதான் அருவனா சொல்லுகிறார், இந்த வருஷத்துக்கான வாக்கு தத்தத்தை அவர் சொல்லுகிறார். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாய் இருப்பாராக. பாருங்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாய் இருப்பாராக, கிருபையாய் இருப்பாராக. அந்த வார்த்தை விலையேறப்பட்டது பிரியமானவர்களே. அருவனா அவன் சொல்லிக்கிற பொழுது அவன் தான் நம்ம இந்த வருஷத்துக்கான புது வருஷ வாக்கு தத்தத்தை சொல்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போனா நம்மளுக்கு என்ன நடக்க போகுது இந்த வருஷத்தில்? தேவ மனுஷங்க நம்மளை வாழ்த்துறதை காட்டிலும், விசுவாசிகள் நம்மளை வாழ்த்துறதை காட்டிலும் யார் நம்மளை வாழ்த்த போகிறாங்க? நம்ம வீட்டை சுற்றியில் இருக்கிற இந்து ஜனங்களும் முகமதிய ஜனங்களும். இல்லாட்டி அருவனா சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்கோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உண்மையில் கிருபையாக இருப்பாராக நம்ம சொல்ல முடியல. அவங்க புற மதஸ்தர்கள்னு வச்சுக்கொள்ளலாமே. அப்போ நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், இந்த நாட்களில் இந்த வருஷத்தில் நமக்கு அநேக இந்து ஜனங்கள், நம்மளுக்கு கனம் பெற்ற சில இந்து ஜனங்கள், சில கனம் பெற்ற முகமதிய ஜனங்கள், சில கனம் பெற்ற தீக்கா கட்சியில் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஆட்கள் நமக்கு நண்பர்களாக மாறப்போகிறார்கள். அவங்களிடத்திலேருந்து சில ஆசீர்வாதங்கள் நமக்கு வரப்போகுது. இலவசமாக அவங்கள்ட்ட வாங்க மாட்டோம், ஒரு கிரயம் கொடுப்போம். அது என்ன கிரயம்னாக்க இயேசு கிறிஸ்துடைய இரத்த கிரயம். இயேசுவை சொல்லிட்டு இதை நீ வச்சுக்கோ, அந்த இரத்த கிரயத்தை உனக்கு கொடுக்குறேன், இந்த ரத்தம் உன் பாவத்தை கழுவும், சாபத்தை நீக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு சொல்லிட்டு அவங்கள்ட்டத்துலேருந்து அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த பெரிய இந்த விதத்தில் நமக்கு சில சபைகளை கட்டுவதற்கு தேவைகள் எல்லாம் நமக்கு வரப்போகிறது. நான் நினச்சி சொல்லலை, ஆவியானவர் விட்டு கொடுத்தனால எனக்கு சொல்ல வைக்கிறார். நம்முடைய தேவைகளை எல்லாம் 3 லட்சத்தையும் கர்த்தர் கொடுக்க வைக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள் பார்க்கலாம். அருவனா என்ன சொல்லுகிறான்? உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாக இருப்பாராக என்றான். சோதரம் இதை ரிப்பீட் பண்ணணும். இன்றைக்கி காலையில் என்னமோ தெரியல, நான் முழங்கால் போட்டு நான் ஜெபம் பண்ணும்போது நான் அப்படி மாற்றி சொல்லி பார்த்தேன் வாக்கு தத்தத்தை. என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்னிடத்தில் கிருபையாக இருப்பாராக, என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்னிடத்தில் கிருபையாக இருப்பாராக அப்படி சொல்லி பார்த்தேன். அது ரொம்ப இன்பமாக இருந்தது. 3 தடவை சொன்னேன், ரொம்ப இன்பமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் இந்த வசனம், என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்னிடத்தில் கிருபையாக இருப்பாராக. அந்த நாள் முழுவதும் கிருபை உங்களை என்னையும் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? May the Lord your God accept you. அது ரொம்ப தெளிவாக இருக்குது தமிழை காட்டிலும். அதனால தான் நம்ம வாக்குத்தத்த அட்டையில் முதல்ல போட்டிருக்கிறோம், May the Lord your God accept you. அங்கீகரிப்பாராக. அங்கே சொன்னது போல கத்தோலிக்க வேதாகமத்திலே வாசிக்கிற பொழுது, ஆண்டவராம் கடவுள் உம்மை ஏற்றுக்கொள்வாராக. ஆம் பிரியமானவர்களே, உங்களை என்னையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். நான் ஒரு உதாரணத்தை சொன்னேன், ஒரு நிமிஷத்தில் சொல்லுகிறேன். ஆண்டவரை விட்டு பிரிந்து போன பிரிவினைக்குள்ளரே வேதத்தில் ஒரு மனுஷனை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இளையகுமாரன் தான். இளையகுமாரன் எல்லாவற்றையும் இழந்தான், பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு புத்தி தெளிந்தது, என் தகப்பன் வீட்டுக்கு போகிறேன். என் ஆண்டவருக்கு இத்தனை ஆசீர்வாதம், நம்மள ஆண்டவரிடத்தில் இவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்கிறதே, அதை விட்டுட்டு நான் அவர் வேதத்தை விட்டு, ஜபத்தை விட்டு, பரிசுத்த வாழ்க்கையை விட்டு பின்மாறிட்டேனே. புத்தி தெளிந்த பொழுது நான் தகப்பனிடத்தில் போவேன், ஒன்று செய்வேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போவேன். நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், என்னுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லி புறப்பட்டு போனான். ஆனால் தகப்பனோ எதிர்கொண்டு வந்து கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்து அவனை ஏற்றுக்கொண்ட பொழுது பிரியமானவர்களே, அவனை அவங்கள பார்த்து நான் பாவம் செய்தேன்னா சொன்னான்.
ஆனால் வேலைக்காரர்களாக வைத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிற அளவிற்கு தரம் தாழ்ந்து போக அவனுக்கே மனதில்லை. அப்படி சொல்லக்கூட கேட்கக்கூட கூடாத அளவிற்கு அந்த தகப்பனுடைய இருதயம் ஏற்றுக்கொண்டு விட்டது. பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ஒரு புறஜாதி மனுஷன் சொல்லுகிறான், தாவீதை பார்த்து, ஆண்டவராம் கடவுள் உம்மை ஏற்றுக்கொள்வாராக. கரங்களை தட்டி மறுபடியும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நாம் இதை செய்ய வேண்டும். நாம் இதை செய்ய வேண்டும். நாம் எல்லாரையும் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? சிலர் நம்ம ஏற்றுக்கொள்ளாததுக்கு நல்ல நியாயமான காரணங்கள் இருக்கும், காரணம் இருக்கும். ஆனால் நான் அடிக்கடி சபையில் சொல்லிக் கொடுப்பேன், அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளையும் என்ன சூழ்நிலையில் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க சிந்தனையில் இருக்கிற போராட்டம் என்ன, ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி பேசுகிறாங்க, என்ன பிரச்சனை, தனக்கானது அல்ல அவங்களுக்கானதை சிந்திக்கிற கிருபையை நம்முடைய சபை விசுவாச மக்களுக்கு கர்த்தர் கொடுப்பாராக. இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களை என்னையும் ஏற்றுக்கொள்ள 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 அக்செப்ட் பண்ண ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்க அங்கீகரிக்க கிருபை கொடுக்க நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் வந்துடும். அநேக விண்ணப்பத்துக்கு பதில் இல்லை, வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. இது எல்லாம் நமக்கு ரெடி. அவர் கொடுக்க அதிகாலையில் நம்ம வீட்டுக்கு தீர்க்கதரிசியை அனுப்புவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தண்டிக்கணும்னா தண்டிப்பார், தண்டிச்சுட்டு ஆசீர்வதிக்க அவர் அவசரப்படுகிறார். நீங்களும் நான் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் அவருக்கு இருக்கிறது, நமக்கு இருக்கிறதா? நம்ம சுற்றில் இருக்கிற கஷ்டப்படுகிறவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம், நம்ம கடிந்து கொள்ளுகிறவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம், அரவணைக்கிற இருதயம், அன்பு கூறுகிற இருதயம். இந்த உலகத்தில் பிரியமானவர்களே, நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்று சொன்னால் எவ்வளவு பணம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறத காட்டிலும், எவ்வளவு படிப்பு, பதவி, பெயர், புகழ், இதெல்லாம் நமக்கு கொடுக்குற சந்தோஷ சமாதானத்தை காட்டிலும், நம்மளோட 4 பேர் நிற்கும்போது, ஒன்றாக இருக்கும்போது, எங்கள் அம்மா போதும், எங்கள் அப்பா போதும், என் மகன் போதும், என் மகள் போதும், என் மருமகன் போதும், என் மருமகள் போதும், நாங்கள் நல்லா இருப்போம், ஒற்றுமையாக இருப்போம், ஒருத்தருக்காக ஒருத்தர் ரொம்ப பாசமாக இருப்போம், பிரியமாக இருப்போம். இந்த இடத்துக்கு வாங்க பிரியமானவர்களே. இந்த இடத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு ரீசன் இருக்கலாம், நல்ல ரீசன் இருக்கலாம், இந்த நியாயமான காரணம் இருக்கலாம். அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நியாயமான காரணம், அவர் நியாயமான காரணம் இருந்தே ஆகாப்பை பார்த்து அவன் தாழ்த்தினதை பார்த்தியா, அவன் எப்படி அவன் மனசு கஷ்டப்படுறான், அவன் நாட்களில் தீமை செய்ய மாட்டேன், அவன் பிள்ளைங்க நாட்களில் இதுக்குள்ளே தண்டனையை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவரால் சொல்ல முடியும்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது எத்தனை. ஏற்றுக்கொள்ளாதது தான் குடும்பத்தில் அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை, பாசம் இல்லை, பிரியம் இல்லை. இது நமக்கு வந்துச்சுனாக்க கோடி ரூபாய் நமக்கு நம்மள்ட்ட இருக்கிறத காட்டிலும் ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த அன்பு ரொம்ப முக்கியம். ஒரு கூட்ட ஜனங்களோடு நம்ம இருக்கணும். குடும்பம்னா அது குட்டி பரலோகமாக மாறணும். அவர் மாற்றுவார், அவர் மாற்ற ஆயத்தமாக இருக்கிறார். அதிகாலையிலே வாசலுக்கு வர ஆயத்தமாக இருக்கிறார். அது நம்ம கஷ்டப்படுகிற சிக்கலில் இருக்கிற குடும்பத்துக்குள்ளார ஆண்டவர் தானியேல் சிங்கக்கெபிக்கு ராஜாவை அனுப்புறது மாதிரி இயேசு ராஜா கால நேரத்தில் உங்களை என்னையும் சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். விட்டு கொடுத்தா போதும், அவர் நம்மை அரவணைப்பார். அவர் நம்மை எதிர்கொண்டு ஓடி வருகிற இயேசு, கழுத்தை கட்டி கொள்ளுகிற இயேசு, முத்தமிடுகிற இயேசு உங்களுக்கு எனக்கு இருக்கிறார். அவர் நமக்கு செய்ததை நம்முடைய சொந்த குடும்பத்தில் நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. 3 முடிச்சிட்டேன், நேரம் இல்லையே. இதை உங்கள் மனதில் பதிய வைத்து விட்டு அடுத்த வாரத்தில் குடும்ப ஆசீர்வாதம், இந்த வசனத்தின் அடிப்படைக்குள்ளாரே ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் இருக்குது, அதை நான் சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி இதை நான் முடிச்சாகணும், வேகமாக சொல்லிடுறேன், தயவுசெய்து கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. எங்கே இருக்குன்னே தெரியலையே. தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. சோதரம். அவனை ஆண்டவர் அங்கீகரித்து விட்டார். அவனை மன்னிக்கிற காரியம் தண்டிச்சு முடிச்சிட்டார். அவனை போய் பழி செலுத்த சொல்லிட்டார். பலிபீடம் கட்ட போகிறான்.
போகும்போது தான் அந்த வாக்குத்தத்தம் நமக்கு வந்தது. உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாயிருப்பாராக, உம்மை அங்கீகரிப்பாராக, உம்மிடத்திலே உம்மை ஏற்றுக்கொள்வாராக. இந்த வார்த்தைகள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டது. ஒரு புறஜாதி மனுஷன் நம்மளை ஆசீர்வதிக்கிற வார்த்தையை அப்படி சொல்லுகிறதை நம்ம பார்த்து முடிச்சு விட்டோம். முடித்த பிற்பாடு அவன் பழி செலுத்தி கட்ட ஆரம்பித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கட்ட ஆரம்பித்து அவன் பலிபீடத்தை கட்டினான். சர்வாங்க தகன பலி, சமாதான பலி செய்த பொழுது தேசத்துக்காக அவன் செய்யப்பட்ட வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். இஸ்ரவேல் மேல் இருந்த வாதை நிறுத்தப்பட்டது. ஒரு அலையிலே மட்டும் சொல்லிடலாமா? இஸ்ரவேல் மேல இருந்த வாதை நிறுத்தப்பட்டது. நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமான வாதைகள் நிறுத்தப்படுகிற காலத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அர்மனாவுடைய களத்தை குறித்து கடந்த வாரத்தில் அந்த புது வருஷத்திலே சொன்னேன். அதை மாத்திரம் ஒருத்தர் மனசில் நினைவு கூறலாம். இந்த இடம் எத்தனை விலையேற பெற்ற இடமாக இருந்தது. ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுவதற்காக கொண்டு சென்ற இடம் இந்த இடம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட சென்ற இடம் இதுவே. சாலமோன் தேவாலயம் கட்டின இடமும் இதுவே. அப்படியானால் இன்றைக்கு சாலமோனுடைய தேவாலயம் இப்பொழுது எருசலேம் தேவாலயம் அந்த சுவர் மாத்திரம் இருக்குதே, அந்த இடமும் இதுவே. அப்படியானால் இந்த புறஜாதி மனுஷன் எப்படிப்பட்ட கணம் பெற்ற மனிதன். அப்படியானால் இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். இப்படிப்பட்டவர்கள் அநேக இந்து ஜனங்கள் நமக்கு நண்பர்களாக, முகமதியர் நண்பர்களாக, அவர் நாத்திக கொள்கையில் இருக்கிறவர்கள் நமக்கு நண்பர்களாக மாறப்போகிறார். அவங்களுக்கு நாம் இரத்தக்கரையும் கொடுக்க போகிறோம். அவங்களுக்கு ஆத்தும ரட்சிப்பு வரப்போகிறது. அவங்க நமக்கு ஆசீர்வாதமான வாழ்த்துதலை சொல்ல போகிறார்கள். இந்த சிந்தையோடு கடந்து செல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கடைசியாக ஒரே தடவை அல்லேலூயா சொல்லிடலாமா? இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லலாமா? நான் எங்கெங்கேயோ குறித்து வச்சிருக்கேன், அதனால வரமாட்டேங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவர் தாவீதுக்கு என்னெல்லாம் செஞ்சாரோ அதையெல்லாம் ஆண்டவர் நம்முடைய சபையில் இருக்கிற குடும்பங்களுக்கு செய்ய போகிறார். நம்முடைய சபையில் குடும்பங்களுக்கு செய்ய போகிறார். அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அல்லேலூயா சொல்லுங்க. நித்திய உடன்படிக்கை. ஏனென்று சொன்னால் அவர் தாவீதின் குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறபடினாலே தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் ஏசாயா சொல்றாரு. ஆனால் அப்போஸ்தலர்களை வாசிக்கிற பொழுது பிரியமானவர்களே எப்படி போடப்பட்டிருக்கிறது? தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன். கட்டளை தான். ஏன்னு சொன்னால் இயேசு ரத்தம் நமக்கு அது நித்தியமாக நிரந்தரமாக மாற்றி விடுகிறது. ஒரே ஒருத்தர் மறுபடியும் அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ இன்னும் கூட போடப்பட்டிருக்கிறது, தாவீது உட்பிரவேசி கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தான். தாவீது உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்றான். நீங்களும் நான் உட்பிரவேசிக்கிற அனுபவம் இருக்கிறதா? தனித்து இருக்கிற அனுபவம் இருக்கிறதா? பிரியமானவர்களே, தாவீது உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் தனித்திருந்து அவன் ஜெபம் பண்ணுகிறான். தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், இதுவரை என்று சொல்லுகிற இடம் இருக்கு பாருங்க, அதுக்கு அதிகபட்ச ஆசீர்வாதம். அவன் குடும்பத்தினுடைய நிறைவை தாவீது கண்டுபிடிச்சு இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம் என்று தனித்து ஆண்டவரிடத்தில் அவன் ஜெபிக்கிற அளவிற்கு அவனை ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். சத்தம் ஒரே ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தாவீதுடைய இருதயம் நம்முடைய இருதயமாக மாறட்டும். ஒரே நேரத்தில் தேவனுடைய இருதயத்தையும் மனிதனுடைய இருதயத்தையும் கவர்ந்த ஒரே மனிதன் தாவீது என்று சொல்லி ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறார். ஒரே நேரத்தில் தேவனுடைய இருதயத்தையும் மனிதனுடைய இருதயத்தையும் கவர்ந்த ஒரே மனிதன், ஒரே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரே மனிதன் தாவீது என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார். இது எத்தனை உண்மை! நாம் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும், நம்முடைய சொந்த குடும்பத்தை பிரியப்படுத்த வேண்டும், மனிதரை பிரியப்படுத்த வேண்டும். ஆனால் தப்புன்னு சொல்கிறதுக்கு யோவாபு போல் இருக்க வேண்டும். அந்த இராணுவ வீரர்கள் தலைவர்களை போல் இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு நாம் ஆவிக்குரிய ஜீவித்திலே வளருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேத புத்தகத்திலே 983 தடவை தாவீதுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? யோசித்து பார்க்க வேண்டும்.